விளைச்சலில் பாதியிலிருந்து மூன்றில் ஒரு பங்காக வருவாய் மதிப்பீட்டை குறைத்தவர் யார்? ஏ. வாரன் ஹேஸ்டிங்ஸ், வாரன் ஹேஸ்டிங்ஸ். பி. காரன்வாலிஸ் பிரபு, லார்ட் கார்ன்வாலிஸ். சி. ராபர்ட் கிளைவ், ராபர்ட் கிளைவ். டி. தாமஸ் மன்ரோ, தாமஸ் முன்ரோ. சரியான பதில் டி. தாமஸ் மன்ரோ, தாமஸ் முன்ரோ. 8. தாமஸ் மன்ரோ ரயத்துவாரி முறையை அறிமுகப்படுத்தி நில வருவாயை விளைச்சலில் பாதியிலிருந்து மூன்றில் ஒரு பங்காக குறைத்தார். இது விவசாயிகளின் சுமையை குறைக்க எடுக்கப்பட்ட ஒரு சீர்திருத்த நடவடிக்கையாகும். பிரெஞ்சுக்காரர்கள் மசூலிப்பட்டினத்தில் யாரிடமிருந்து காப்புரிமையை பெற்றனர்? ஏ. ஆங்கிலேய மகுடம், தி இங்கிலீஷ் கிரவுன். பி. முகலாய பேரரசர், தி முகல் எம்பரர். சி. போர்ச்சுகல் இளவரசர், தி பிரின்ஸ் ஆஃப் போர்ச்சுகல். டி. கோல்கொண்டா சுல்தான், தி சுல்தான் ஆஃப் கோல்கொண்டா. சரியான பதில் டி. கோல்கொண்டா சுல்தான், தி சுல்தான் ஆஃப் கோல்கொண்டா. 1669ஆம் ஆண்டில் பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி கோல்கொண்டா சுல்தானிடமிருந்து ஒரு பர்மானே காப்புரிமை பெற்று மசூலிப்பட்டினத்தில் தனது வணிக மையத்தை நிறுவியது. இதன் மூலம் சோழமண்டல கடற்கரை பகுதியில் பிரெஞ்சுக்காரர்கள் தங்கள் வணிகத்தை விரிவுபடுத்தினர். எந்த குழு தங்கள் கொள்கைகளை பரப்பி வெகுஜன கல்விக்கு ஒரு குறிப்பிடத்தக்க ஊடகமாக செயல்பட்டது? ஏ. பௌத்தர்கள், புத்திஸ்ட்ஸ். பி. பிராமணர்கள், பிராமன்ஸ். சி. இந்துக்கள், ஹிந்துஸ். டி. சமணர்கள், ஜைனாஸ். சரியான பதில் டி. சமணர்கள், ஜைனாஸ். 4. சமணத்துறவிகள் மக்களிடையே தங்கி அவர்கள் பேசும் மொழியிலேயே போதனைகளை வழங்கியதால் வெகுஜன கல்வியின் ஊடகமாக திகழ்ந்தனர். அவர்கள் நிறுவிய பள்ளிகள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் கல்வி வழங்கும் முக்கிய இடங்களாக செயல்பட்டன. வின்சென்ட் ஏ. ஸ்மித்தின் தி ஆக்ஸ்போர்ட் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா உள்ளடக்கிய சமீபத்திய இறுதி ஆண்டு எது? ஏ. 1911. பி. 2022. சி. 2018. டி. 1919. சரியான பதில் டி. 1919. 2. வின்சென்ட் ஏ. ஸ்மித் எழுதிய தி ஆக்ஸ்போர்ட் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா என்ற நூல் 1919ஆம் ஆண்டு வரை நடந்த வரலாற்று நிகழ்வுகளை உள்ளடக்கியது. இது பண்டைய காலம் முதலாம் உலகப் போர் முடிவடைந்தது வரையிலான இந்திய வரலாற்றைக் கூறும் ஒரு முக்கிய நூலாகும். பாளையக்காரர்களால் வசூலிக்கப்பட்ட வரிகளில் எவ்வளவு பகுதி மதுரை நாயக்கருக்கு வழங்கப்பட்டது? ஏ. 3/2 பங்கு. பி. பாதி. சி. 3/1 பங்கு. டி. 4/1 பங்கு. சரியான பதில் சி. 3/1 பங்கு. 8. பாளையக்காரர் முறையின்படி வசூலிக்கப்படும் வரி 3 சம பாகங்களாக பிரிக்கப்பட்டது. அதில் ஒரு பங்கு மதுரை நாயக்கருக்கும் ஒரு பங்கு இராணுவ பராமரிப்பிற்கும் மீதமுள்ள ஒரு பங்கு பாளையக்காரரின் சொந்த செலவிற்கும் ஒதுக்கப்பட்டது. 8ஆம் நூற்றாண்டிலிருந்து முஸ்லிம் படையெடுப்பாளர்கள் குஜராத் மற்றும் சிந்துவில் சுல்தானியங்களை இங்கிருந்து அமைத்தனர். ஏ. வட இந்தியா. பி. கேரளா. சி. தென்னிந்தியா. டி. மேற்கு ஆசியா. சரியான பதில் டி. மேற்கு ஆசியா. 1. 8ஆம் நூற்றாண்டில் முகமது பின் காசிம் போன்ற படையெடுப்பாளர்கள் மேற்கு ஆசியாவின் அரேபிய பகுதிகளிலிருந்து சிந்து மற்றும் குஜராத் மீது படையெடுத்தனர். இதுவே இந்தியாவில் இஸ்லாமிய ஆட்சிக்கான தொடக்க புள்ளியாகவும் சுல்தானியங்கள் அமையவும் காரணமாக இருந்தது. தேசிய விழிப்பின் போது கடுமையான சமூக தீமைகளுக்கும் காலாவதியான பழக்க வழக்கங்களுக்கும் எதிராக பெருகிய முறையில் கிளர்ச்சி செய்தவர்கள் யார்? ஏ. வெளிநாட்டு மதப்பரப்பாளர்கள். பி. தொழிலதிபர்கள். சி. ஞானம் பெற்ற நபர்கள், என்லைட்டன்ட் பர்சன்ஸ். டி. இராணுவத் தலைவர்கள். சரியான பதில் சி. ஞானம் பெற்ற நபர்கள், என்லைட்டன்ட் பர்சன்ஸ். சரியான விடை. 19ஆம் நூற்றாண்டில் மேலை நாட்டு கல்வியை பெற்ற ராஜாராம் மோகன் ராய் போன்ற சீர்திருத்தவாதிகள் சமூக தீமைகளுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தனர். இவர்களே இந்திய மறுமலர்ச்சிக்கு வித்திட்ட ஞானம் பெற்ற நபர்கள், என்லைட்டன்ட் பர்சன்ஸ் ஆவர். இறுதியில் விஜயநகரம் என்று அறியப்பட்ட இராச்சியத்தின் ஆரம்பகால பெயர் என்ன? ஏ. கோல்கொண்டா, கோல்கொண்டா. பி. துக்ளக், துக்ளக். சி. வித்யநகரா, வித்யான்கர். டி. பாமினி, பஹ்மனி. சரியான பதில் சி. வித்யநகரா, வித்யான்கர். 10.
விஜயநகர பேரரசு தோற்றுவிக்கப்பட்டபோது ஹரிஹரர் மற்றும் புக்கரின் குருவான வித்யாரண்யரின் நினைவாக வித்யநகரா என்று அழைக்கப்பட்டது. பின்னர் இது வெற்றியின் நகரம் என்ற பொருள்படும் விஜயநகரம் என பெயர் மாற்றம் பெற்றது. குடியரசு காலண்டர் எப்போது கைவிடப்பட்டது? ஏ. ஜனவரி 1, 1806. பி. ஜனவரி 1, 1800. சி. அக்டோபர் 1793. டி. செப்டம்பர் 1793. சரியான பதில் ஏ. ஜனவரி 1, 1806. சரியான விடை ஏ. சோகஸ்மேலி நெப்போலியன் போனபார்ட் ஜனவரி 1, 1806 அன்று பிரெஞ்சு குடியரசு காலண்டரை கைவிட்டு மீண்டும் கிரிகோரியன் காலண்டரை நடைமுறைப்படுத்தினார். 1940 இல் பிரான்சை தோற்கடித்த நாடு எது? ஏ. ஜெர்மனி ஜெர்மனி. பி. பெரிய பிரிட்டன் கிரேட் பிரிட்டன். சி. ஜப்பான் ஜப்பான். டி. இத்தாலி இட்லி. சரியான பதில் ஏ. ஜெர்மனி ஜெர்மனி. சரியான விடை ஏ. சோகஸ்மேலி இரண்டாம் உலகப் போரின் போது 1940 இல் நாஜி ஜெர்மனி மின்னல் வேகத் தாக்குதல் பிளிட்ஸ்கிரீக் மூலம் பிரான்சை தோற்கடித்து பாரிஸை கைப்பற்றியது. இதன் விளைவாக பிரான்சில் ஜெர்மனிக்கு ஆதரவான விச்சி அரசாங்கம் உருவானது. விவசாயிகள் தங்கள் கிளர்ச்சிகள் கொடூரமாக ஒடுக்கப்பட்ட பிறகு விவசாயத்தை கைவிட்டதன் விளைவு என்ன? ஏ. நிலவரியில் குறைவு. பி. வர்த்தகத்தில் அதிகரிப்பு. சி. நோய் பரவல். டி. மேம்பட்ட அரசு வருவாய். சரியான பதில் சி. நோய் பரவல். 7. சரியான விடை சி. சோகஸ்மேலி முகமது பின் துக்ளக் வரி விதிப்பை உயர்த்தியதால் விவசாயிகள் கிளர்ச்சியில் ஈடுபட்டு விவசாயத்தை கைவிட்டனர். இது பெரும் பஞ்சத்திற்கு வழிவகுத்தது. உணவு பற்றாக்குறை மற்றும் பஞ்சத்தின் விளைவாக பல்வேறு தொற்று நோய்கள் பரவி மக்கள் உயிரிழந்தனர். மங்களூர் உடன்படிக்கை எப்போது கையெழுத்தானது? ஏ. மார்ச் 7, 1792. பி. மார்ச் 7, 1801. சி. மார்ச் 7, 1799. டி. மார்ச் 7, 1784. சரியான பதில் டி. மார்ச் 7, 1784. சரியான விடை டி. சோகஸ்மேலி மங்களூர் உடன்படிக்கை மார்ச் 7, 1784 அன்று திப்பு சுல்தானுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையே கையெழுத்தாகி இரண்டாம் ஆங்கிலோ-மைசூர் போரை முடிவுக்கு கொண்டு வந்தது. எந்த ஆண்டில் டச்சுக்காரர்கள் அம்போய்னாவில் ஆங்கில வர்த்தகர்களையும் ஜாவானியர்களையும் கொன்றனர்? ஏ. 1529. பி. 1623. சி. 1700. டி. 1534. சரியான பதில் பி. 1623. சரியான விடை பி. சோகஸ்மேலி 1623 இல் இந்தோனேசியாவின் அம்போய்னாவில் டச்சுக்காரர்கள் ஆங்கிலேய வணிகர்களையும் ஜாவானியர்களையும் படுகொலை செய்தனர். ராயர் சந்திரகிரியில் எந்த வம்சத்தின் ஆட்சியை தொடங்கினார்? ஏ. பெனுகொண்டா பெனுகொண்டா. பி. விஜயநகர் விஜயநகர். சி. சுல்தானகம் சுல்தானேட். டி. ஆரவீடு அர்விது. சரியான பதில் டி. ஆரவீடு அர்விது. சரியான விடை டி. சோகஸ்மேலி விஜயநகர பேரரசின் வீழ்ச்சிக்குப் பிறகு திருமலை தேவராயர் சந்திரகிரியை தலைநகராகக் கொண்டு ஆரவீடு வம்சத்தின் ஆட்சியை தொடங்கினார். இது விஜயநகர பேரரசின் 4வது மற்றும் கடைசி வம்சமாகும். கற்றறிந்த ஒரு கீழ் வகுப்பு நபர் உயர் வகுப்பு நபர்களால் மதிக்கப்படுவார் என்று கூறியவர் யார்? ஏ. ஒரு வேத முனிவர். பி. ஒரு சமண அறிஞர். சி. அவ்வவையார். டி. ஒரு பௌத்த துறவி. சரியான பதில் சி. அவ்வவையார். சரியான விடை சி. சோகஸ்மேலி அவ்வவையார் தனது பாடல்களில் கல்வியின் சிறப்பையும் கற்றறிந்தவர்கள் எக்குலத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் மதிக்கப்படுவார்கள் என்பதையும் வலியுறுத்தியுள்ளார். கற்றோர்க்குச் சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பது இவரது புகழ்பெற்ற வரிகளில் ஒன்றாகும். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக படைகள் திரட்டிய பேஷ்வா யார்? ஏ. இரண்டாம் மாதவராவ் மாதவராவ் II. பி. நாராயணராவ் நாராயணராவ். சி. முதலாம் பாஜிராவ் பாஜி ராவ் I. டி. இரண்டாம் பாஜிராவ் பாஜி ராவ் II. சரியான பதில் டி. இரண்டாம் பாஜிராவ் பாஜி ராவ் II. 10. சரியான விடை
டி. சோகஸ்மேலி இரண்டாம் பாஜிராவ் மராட்டிய பேரரசின் கடைசி பேஷ்வா ஆவார். இவர் ஆங்கிலேயர்களின் கட்டுப்பாட்டிலிருந்து விடுபட 1817 கிளர்ச்சியில் ஈடுபட்டார். எந்த காலத்தில் மக்கள் திட்டமிடப்பட்ட நகரங்களில் நிலையான வாழ்க்கையை தொடங்கினர்? ஏ. வெண்கலக் காலம், பிரான்ஸ் ஏஜ். பி. கற்காலம், ஸ்டோன் ஏஜ். சி. செப்புக் காலம், காப்பர் ஏஜ். டி. இரும்புக் காலம், ஐரன் ஏஜ். சரியான பதில் ஏ. வெண்கலக் காலம், பிரான்ஸ் ஏஜ். சரியான விடை ஏ. சோகஸ்மேலி வெண்கலக் காலத்தில்தான் சிந்து சமவெளி நாகரிகம் போன்ற திட்டமிடப்பட்ட நகரங்கள் மற்றும் நிலையான குடியிருப்புகள் உருவாயின. இக்காலத்தில் மக்கள் உலோகங்களை பயன்படுத்தத் தொடங்கி வணிகம் மற்றும் விவசாயத்தில் முன்னேற்றம் கண்டனர். இந்திய சிப்பாய்களை அவரது பிரிட்டிஷ் அதிகாரிகள் எவ்வாறு நடத்தினார்கள்? ஏ. உயர்ந்த ஜீவிகளாக. பி. தாழ்ந்த ஜீவிகளாகவும் அவமதிப்புடனும். சி. அலட்சியத்துடன். டி. மரியாதையுடனும் சம ஊதியத்துடனும். சரியான பதில் பி. தாழ்ந்த ஜீவிகளாகவும் அவமதிப்புடனும். பிரிட்டிஷ் அதிகாரிகள் இந்திய சிப்பாய்களை இன ரீதியாக தாழ்ந்தவர்களாக கருதி மிகவும் மோசமாக நடத்தினார்கள். இந்த அவமதிப்பும் பாகுபாடும் 1857 பெரும் புரட்சிக்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்தது. மற்றவை உயர்ந்த ஜீவிகளாக நடத்தப்படவில்லை என்பது வரலாற்று உண்மை. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?